அமெரிக்கா ஒரு மேஜரான அனௌன்ஸ்மெண்ட்ட நாளைக்கு பண்ண இருக்காங்க. அதாவது 16 அக்டோபர் உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுத சப்ளை அதிகரிக்கும் அப்படிங்கிறது போல யுஎன்னோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பார் இல்லையா? அமெரிக்கா சார்பா மேத்யூ விட்டேக்கர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பண்ண ஒரு திடீர்னு ஒரு மிக பெரும் அளவுல எஸ்கலேஷன வந்து தூக்கி வச்சிருக்கிறாரு ஸ்டேட்மெண்ட் மூலியமா. அமெரிக்கா ஆயுதங்கள உக்ரைனுக்கு குடுக்க மாட்டாங்க இல்லையா? டைரக்ட்டா குடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆமா, டைரக்ட்டா தான் குடுக்க மாட்டாங்க. இதுலயே அவர் இன்னொரு வேர்டும் ஆட் பண்ணிக்கிறாரு. சதர்ன் யூரோப்பியன் கன்ட்ரீஸ். அதாவது யூரோப்போட தெற்கு இருக்கக்கூடிய நாடுகள். குறிப்பா பிரான்ஸ், இட்டாலி. ஸோ இது போல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ஆயுதங்கள வாங்கி உக்ரைனுக்கு குடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு மேஜர் அனௌன்ஸ்மென்ட். உக்ரைன் வரப்போறாங்க. உக்ரைனோட அதிபர், பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் வரப்போறாங்க உக்ரைன்லருந்து அமெரிக்காக்கு. அமெரிக்கால ட்ரம்ப் அவர்கள பார்த்து பேசி, ஒரு மிக முக்கியமான முடிவுகள் எட்டப்பட்டு, அதிகப்படியான ஆயுதங்கள் குடுக்க போறாங்களா? இல்ல பிரச்சனைய பேசி தீர்க்க போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா குரூஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஏ கேமரா வந்து வேற பக்கம் பார்த்துருக்கு. நம்ம பக்கத்த திருப்பணும்னா ஒரு விஷயம் செய்யணும் இல்லையா? ஸோ அதுபோல ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அதேபோல ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடிவுக்கு வருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்போ இது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஃபினான்ஷியல் டைம்ஸ் இது போல மேற்கு மீடியாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புலருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அமெரிக்கா டாமஹாக் மிசைல உக்ரைனுக்கு குடுக்கிறதா நெனச்சாலுமே, அவங்களால 20லிருந்து 50 தானே குடுக்க முடியும். நான் டாமஹாக் மிசைல்னா என்ன அல்ல அல்ல குறையா விதமா அவங்க வச்சிருக்கிறாங்க. கம்மியா தானே வச்சுக்கிறாங்க. அப்படியே கம்மியா இருந்தாலும், குறிப்பிட்ட ஒரு போர்ஷன தானே குடுக்க முடியும். அப்படி 20லிருந்து 50 குடுக்கறதுனால என்ன சேஞ்சஸ் இந்த ராணுவ ரீதியா கொண்டு வந்துர முடியும்? ஒரு நாள் பெருமளவுல எஃபெக்ட்லாம் இருக்காது. சில பல இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஷாகிட் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இது. ஸோ இது போல முக்கியமான ஒரு ஃபேக்டரிஸ், ஃபெசிலிட்டீஸ் இது எல்லாத்தையும் இழப்புகளை ஏற்படுத்த முடியும் உக்ரைன்னால. பட் அதுக்கப்புறம் ரஷ்யா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, ரீகெயின் ஆவாங்க இல்லையா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? அதனால களத்துல தாமதம் ஏற்படுத்தலாம். கொஞ்சம் முன்னேறதுக்கான தாமதங்களை ஏற்படுத்தலாமே தவிர, பேட்டில் ஃபீல்டு கண்டிஷன்ஸையோ, இல்ல உக்ரைன் ஜெயிக்கிறதுக்கான ஒரு டேபிள் சேஞ்சிங் மூவ்மெண்ட்டோ அதுபோலலாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மேற்கு மீடியாக்கள கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த டாமஹாக் மிசைல்ல ஏதோ இருக்கு அப்படிங்கிறது போல நம்பிட்டு இருக்கிறார். ஆனா உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் மிக பெரும் அளவுல அவதிக்கு உட்பட்டிருக்காங்க. அதுவும் உக்ரைன் முழுவதும் தாக்குதல் நடந்திருக்கு நேத்திக்கு. இந்த தாக்குதல்ல தப்பிக்கணுன்றதுக்காக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், அண்டர் கிரவுண்டு, பங்கர்ஸ் ஸோ இது போல பகுதிகளுக்கு போவாங்க. ஸோ அப்படி போகக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் இல்லாததுனால, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உக்ரைனோட கேப்பிட்டல் கீவ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பவர் இல்லாததுனால, பல பகுதிகள் கீவ்லயும் பல பகுதிகள் பவர் இல்ல. அது உக்ரைனோட மீடியாக்களே சொல்றாங்க. அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாம அவதிக்கு உட்பட்டிருக்காங்க. பய பயத்தினால உள்ள போம்போது இருள் ஃபுல்லா சூழ்ந்திருக்கும் இல்லையா? அவங்கள ஃபுல்லா. மேலும், மேலும் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. எஸ்கலேஷன் ஆக, ஆக. இது போல ஒரு சூழ்நிலை இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னா, ரெக்கவர் பண்ண முடியும். பவர் ஜெனரேஷன் இது போல இருந்த ஜெனரேட்டர்லாம். பட் நீண்ட நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் இல்லாம கஷ்டப்பட்டுருக்கிறாங்க மக்கள் நைட்டு முழுவதும் அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான இமேஜஸ், வீடியோ பதிவுகளா பலதும் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிலைமை, அதுவும் கீவ்ல இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறது போல. 2வது கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். கிவ்ராகாட் ஓப்லாஸ்ட் வந்து பல பகுதிகள் தாக்குதல் நடந்திருக்கு. பல பகுதிகள்லயும் எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருந்திருக்கு. அதுவும் கிரிவ்லோகிராட் ஓப்லாஸ்ட்ல மிக பெரும் அளவுல தாக்குதல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மீடியாக்கள் சொல்றாங்க. அதுவும் அதிகமான பவர் அவுட்ரேஜஸ். ஏன்னா உக்ரைன் முழுவதும் பவர் அவுட்ரேஜஸ் இருந்திருக்கு. இதுல டொனஸ்க், டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் அதிகமா இருந்திருக்கு. அக்டோபர் 14 ரொம்ப மோசமா இருந்திருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பின் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படி எவ்வளவு ட்ரோன்கள் அனுப்பிட்டாங்க அப்படின்னா, வழக்கம் போல ரஷ்ய தரப்பு வந்து 96 ட்ரோன்கள். இதுல 27 ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்குது. அது இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. 7 லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உதிரி பாகங்கள் உதிரி போய் விழுந்து சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து உக்ரைனுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாசம் தொடங்குனதிலிருந்தே உக்ரைன்ல லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் தான் பல பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கெர்சன், கர்கிவ், டினிப்ரோபெட்ரோவ்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல இந்த ட்ரோன் தாக்குதலோட வீரியம் அதிகமா இருந்திருக்கு. இதுல 72 நபர்கள் காயமடைந்ததா சொல்லப்பட்டு வருது. இது மட்டும் இல்லாம இந்த கெர்சன் பகுதியில தாக்குதல் நடந்தது இல்லையா? அதுல ஹியூமானிட்டேரியனுக்காக வந்துட்டு இருந்திருக்கு. இந்த யுஎன்க்கு உட்பட்ட ஹியூமானிட்டேரியன் மிஷனுக்கு உட்பட்ட வண்டி வந்துட்டு இருந்திருக்கு. அது மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க ரஷ்யா. இதனால அந்த லாரி வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த லாரி எரியும்போது, அதுல இட்டாலிய சேர்ந்த ஒரு நபர் இருந்திருக்காங்க. மனிதாபிமான அடிப்படையில உதவி பண்றதுக்காக இருந்திருக்காங்க. கெர்சன் ஓப்லாஸ்ட்ல. ஸோ அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, இது போல நடந்துருச்சுன்னு ஒரு எஸ்கலேஷன். ஸோ யுஎன்னோட ஒரு வண்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் எஸ்கலேஷனா இருந்தது. காசா பிரச்சனை நடக்கிறது வரைக்கும்.
இஸ்ரேல் யூஎன்னோட எல்லா பார்ட்டியும் பிரிச்சு பிரிச்சு அக்கக்கா அடிச்சாங்க. ஸோ இதுல இருந்து யூஎன் அடிக்கிறது ஒன்றும் பெருசா இல்லையே, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது போலதான் வந்து பாத்தீங்கன்னா பரவலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்பா காசால மட்டும்தான் யூஎன் தீவிரவாதிகளுக்கு உதவுவாங்களா, உக்ரைனுக்கு இங்க இருக்கக்கூடிய யூஎன் உதவ மாட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒன்றும் பெருசா எஸ்கலேட் ஆகாது அப்படிங்கிற சில தரப்புல இருந்து இருக்கு. ஆனா யூஎன்ல எல்லாம் கூப்பிட்டு திருப்பியும் ஒரு தெரப்பி செஷன் வைக்கணும் இல்லையா, மனசு உடஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் மனசு தேய்த்ததுக்கான ஒரு தெரப்பி செஷன் வச்சு எல்லாத்துக்கும் ரஷ்யா கண்டனங்கள் சொன்னாலும் ஆச்சரியப்பதுக்கு என்ன நடக்கும்ன்றது பார்த்தாங்க. காசால இஸ்ரேல் அடிச்சதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன், ரஷ்யா உக்ரைன்ல அடிச்சதுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்றத வச்சு நம்ம பிஃபோர் ஆஃப்டர் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஏதாவது வந்துச்சு அப்படின்னா பார்க்கலாம். இப்போ அடுத்தது எஸ்கலேஷன் அப்படிங்கிறது யூகேயோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது பிரிட்டனோட ட்ரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மால்டோவில் டிப்ளாய் பண்ண போகிறோம். எதுக்காக, ட்ரோன் கவுண்டர் பண்ணும் இல்லையா, ஸோ அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸை வந்து அங்கே டிப்ளாய் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மால்டோவாக்கு சொல்லி தரப்போம். ஸோ இதனால மால்டோவா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதனால ரஷ்யா தரப்புலேருந்து ஒரு அட்டாக் வருது, ட்ரோன் அட்டாக்ஸ் வருதுன்னா அதை எப்படி கவுண்டர் பண்ணலாம், எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது போல மால்டோவாவுக்கு அவன் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை டிப்ளாய் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ்கலேஷன், உக்ரைனுக்குள்ள மேற்கு நாடுகள் செய்ய தவறுன ஒரு விஷயத்த மால்டோவால இப்பவே அவங்க செய்யறாங்க. அதாவது எப்படி சொல்லனா, நேட்டோக்குள்ள உக்ரைன் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ரஷ்யா அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதோட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நேட்டோ நாடுகள், மேற்கு நாடுகள். ஆனா ரஷ்யா அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பெருமளவுல பகுதிகளை பிடிச்சிட்டாங்க. ரஷ்யா வந்து ஈஸியா உள்ள வந்துட்டாங்க. நேட்டோ நாடுகள் வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரல. ஹெவியா அட்டாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இருந்திருக்கும், பேசியிருப்பாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கும். முதல்ல உக்ரைன் நாட்டோவில் சேர்த்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிற யோசிச்சாங்க. பட் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரஷ்யா முன்னாடியே வந்துட்டாங்க. இப்போ மால்டோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஆல்ரெடி ஆளுங்களெல்லாம் அனுப்பி ட்ரெயின் பண்ணி எல்லா விஷயம், ஏன்னா இப்போ உக்ரைனுக்குள்ளே வரக்கூடிய ட்ரெயினர்ஸ்க்கு சப்போர்ட், ட்ரெயினர்ஸ்க்கு உண்டான ஹெல்ப், அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் என்ன அப்படிங்கிறத ரஷ்யா கிட்ட பேச முடியல. போர் நடந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் பேச முடியாது இல்லையா. இப்போ மால்டோவாக்குள்ள ஆல்ரெடி இதெல்லாம் செஞ்சு வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான எஸ்கலேஷன் யூகே தரப்புன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மால்டோவாக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தெரியல. அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறதுக்காக தான் இது போல பிரச்சனைகள்லாம் இங்கே பண்ணி பண்ணி உள்ள வந்து ட்ரைனிங் எடுத்துருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறதுக்கு வராங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா களத்தில் ரியல் டைமாக ஒருத்தங்க அடி வாங்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு பார்க்கறது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அது போல் எக்ஸ்பீரியன்ஸ் யூகேக்கு, ஃப்ரான்ஸுக்குலாம் இருந்திருக்காரு, யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்குலாம் இருந்திருக்காரு. இப்போ உக்ரைன் அடி வாங்கும் போது நாங்கள் உங்களுக்கு உதவுறோம் அப்படிங்கிறது போல உள்ள வந்து நின்று வேடிக்கை பார்த்து எந்த அளவுக்கு அடி வாங்குறாங்க, எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது போல இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன்ட்டு வராங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனாக சொல்ல முடியாதுயா. ஸோ அதனால கொஞ்சம் மாற்றி மாற்றி பேச வேண்டியதா சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கலேஷன் வெனிசுவேலா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வெனிசுவேலால திரும்பவும் ஒரு ஷிப்பு வந்திருக்குது. கைனெட்டிக் எனர்ஜி சிஸ்டம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அட்டாக் பண்ண ஆணையிட்டேன் அப்படிங்கிற பீட்டர் எக்ஸெட் அவர்கள், அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது யூஎனோட சவுத் கமாண்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வந்துடுது. ஸோ அவங்க இந்த இடங்கள்ல வெசல்ஸ் வருது அப்படின்னா இதெல்லாம் போதை மருந்து, ஸோ இது ரிலேட்டட் அப்படிங்கிறது போல அவங்க அசியூம் பண்ணி வந்து தாக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இது போல எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பண்ணால் வெனிசுவேலால நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிரியா இருக்கிறாங்க இல்லையா, மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சிரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அல் சாரா அவர்கள் இருக்கிறார் இல்லையா. ஸோ இப்போ அவர் திருப்பி ரஷ்யாவுக்கு மாஸ்கோக்கு அக்டோபர் 15 இன்னைக்கு வராரு. அமெரிக்காவுக்கு போயிருந்தார், யூஎன்ல ஃபோட்டோ எடுத்தார். இப்போ மாஸ்கோக்கு வந்து இங்கேயும் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறாரு. ஸோ சிரியாவுக்கு ரஷ்யாவுக்கு உள்ள உறவை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இல்லை ரஷ்யா இங்கேருந்து பேஸ்லாம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற கேட்க வர போகிறாராம். என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஆனால் இப்போவும் மிடில் ஈஸ்டில் மற்ற நாடுகள்லாம் அந்த பதட்டம்ங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஈராக்கோட வடக்கு பகுதி, துருக்கியோட ஆளுமைக்குள்ளே வரக்கூடிய அந்த பகுதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே துருக்கியோட ட்ரோன்கள் வந்திருக்கு. குர்திஸ்தான் தரப்புலேருந்து அதை டவுன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இங்கே பிரச்சனை தீருது அப்படின்றனா இந்த இடத்துல எல்லாம் பாக பிரிவினைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் அது கிளியரா முடிகிற வரைக்கும் இந்த பதட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இஸ்ரேல் காசா மட்டும் தான் முடிஞ்சிருக்கே தவிர மற்ற இடங்கள்லாம் பாக பிரிவினைகள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உலக தலைவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.